ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் மற்றும் ஸ்ரீ சுகம் ஹோமியோபதி பார்மசி இணைந்து நடத்தும் ஒருநாள் இலவச அக்குபஞ்சர் மற்றும் வரும சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் ஜெயராம் ஹோட்டலின் பின்புறம் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர், நேச்சுரோபதி, யோகா, அக்குபஞ்சர், வர்மா மற்றும் ஹோமியோபதி மற்றும் ஸ்ரீ சுகம் ஹோமியோபதி பார்மசி இணைந்து ஒரு நாள் இலவச அக்குபஞ்சர் மற்றும் வர்ம சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஆஃப் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மகேஷ் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் A1 ஃபார்முலேஷன் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் வைத்தீஸ்வரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி ஒரு நாள் இலவச அக்குபஞ்சர் மற்றும் வர்ம சிகிச்சை மருத்துவ முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரின் இயக்குனர் டாக்டர் கலையரசி மற்றும் சிறப்பு அக்குபஞ்சர் மருத்துவ நிபுணர் டாக்டர் நவசக்தி, அரிச்சுவடி வனநல மையம் இயக்குனர் இளவழகன், முன்னாள் துணை ஆளுநர் செந்தாமரை கண்ணன், வருங்கால தலைவர் ஸ்ரீ சதீஷ், செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினர். இதைத் தொடர்ந்து ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரின் இயக்குனர் கலையரசி வரவேற்புரை வழங்கினார். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவாக சக்திவேல் நன்றியுரை வழங்கினார். மேலும் கொரோனா தடுப்பு மருந்து, நியூ சக்தி மருந்து, ஆயுஷ் குடிநீர் மற்றும் AEON நேசல் கிளீனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது. ரியல் எஸ்டேட் அதிபரை கத்தியால் வெட்டிய சம்பவம், கஞ்சா போதையில் வெட்டிய சிறுவன் உட்பட 2 பேரை கைது செய்யப்பட்டனர். புதுவை மேட்டுப்பாளையம் சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் வீரமணி. ரியல் எஸ்டேட் அதிபரான இவர் கடந்த செப்டம்பர் மாதம் கோரிமேடு தீயணைப்பு நிலையம் அருகில் யாரும் இல்லாத காலி இடத்தில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு பின்னால் இருந்து மர்ம நபர் ஒருவர் கத்தியால் அவரை வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார். வெட்டியது யார் என தெரியாத வீரமணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். வீரமணி ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தியதால் தொழில் ரீதியாக முன்விரோதம் இருக்குமா என விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் அப்படி யாரும் இல்லை எனவும் போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது வீரமணி வசிக்கும் வீட்டிலிருந்து 3 வீடுகள் தள்ளி வசிக்கும் ஹரிஷ் என்பவர் மீது போலீசார் சந்தேகமடைந்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது ஹரிஷ் தான் கஞ்சா போதையில் வீரமணியை வெட்டியதாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ஹரிஷ் மற்றும் அவருடன் இருந்த சிறுவன் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர். ஹரிஷை சிறையில் அடைத்த போலீசார் அந்த சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் வெளியே சுற்றினால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. நாடு முழுவதும் தடுப்பூசிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தற்பொழுது ஒமைக்ரான் வைரஸ் உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையின்படி கட்டாய தடுப்பூசி திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தடுப்பூசி போடாதவர்கள் வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையும் மீறி பொது இடங்களுக்கு வருபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. திராவிடர் கழக இளைஞரணி சார்பாக தமிழர் தலைவர் ஆசிரியரின் 89ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்ச்சங்க வளாகத்தில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. திராவிட கழக இளைஞரணி நடத்தும் தமிழர் தலைவர் ஆசிரியரின் 89ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் இளைஞரணி செயலாளர் அல்போன்ஸ் வரவேற்புரையாற்றினார். திராவிடர் கழக இளைஞரணி தலைவர் ராஜா தலைமை தாங்கினார். திராவிட கழகம் வீரமணி மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். கொரோனா தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய செவிலிய மாணவர்களுக்கு புதுச்சேரி அன்னை தெரேசா அறிவியல் கல்வி பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அன்னை தெரேசா அறிவியல் கல்வி பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கடந்த 3ஆம் தேதியன்று கோவிட்-19 காலங்களில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் நலம் பெற உறுதுணையாக இருந்த செவிலிய மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் செவிலியர் பள்ளியின் முதன்மை செவிலியர் அதிகாரி பிரமிளா தமிழ்வாணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்வினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அரசு செவிலியர் பள்ளியின் விரிவுரையாளர் சத்தியவதி வரவேற்புரை வழங்கினார். இந்த நிறுவனத்தின் டீன் டாக்டர்
டாக்டர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக செவிலியர்கள் தேர்வு வாரிய பொறுப்பாளர் குமுதா மற்றும் புதுச்சேரி மாணவர் மற்றும் பெற்றோர் சங்க தலைவர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்று நிகழ்வினை சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து இந்நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் முருகன் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரியில் பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக காய்கறி விலைகள் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த 10 தினங்களாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் புதுச்சேரிக்கு காய்கறி வரத்து அதிகமுள்ள ஆந்திரா, கர்நாடகாவில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக காய்கறிகளின் வரத்து குறைந்து காணப்பட்டதால் இன்று புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் தக்காளி பெட்டி ஒன்றின் விலை 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்ந்து 1 கிலோ 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. அதேபோன்று கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 60 ரூபாய்க்கு விற்பனையான கத்தரிக்காய் கிடுகிடுவென உயர்ந்து இன்று 120 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கிராமங்களிலிருந்து விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்யும் காய்கறிகளின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கனமழை வெள்ளம் காரணமாக விளைநிலங்களில் மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் காய்கறிகளை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் தொழில் துவங்குவதற்கான விதிமுறைகள் தளர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சன்வே மேனர் ஹோட்டலில் சுற்றுலா தொழில் முனைவோர் கூட்டம் நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசும்பொழுது, புதுச்சேரி அழகிய சிறிய மாநிலம், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நமக்கு உள்ளது. நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாம் நிர்ணயிக்கும் திட்டங்களை நிறைவேற்ற முழு அதிகாரம் தேவை. அது நம்மிடம் இல்லை எனவும், புதுச்சேரியில் முன்பு 30,000 ஹெக்டேர் அளவிற்கு விவசாயம் நடைபெற்றது. தற்பொழுது படிப்படியாக குறைந்து 10,000 ஹெக்டேர் அளவுக்கு நடைபெற்று வருகிறது. புதுவையில் சுற்றுலாவை மேம்படுத்த தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும். சுற்றுலா வருபவர்களுக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள் கொடுக்க வேண்டியது அவசியம். இதற்காகத்தான் முன்பு ஆட்சியில் இருந்த காலத்தில் தங்கும் விடுதிகள் கட்டினால் அரசு சார்பில் 1 கோடி ரூபாய் வரை மானியம் வழங்கியதாகவும் விதிமுறைகளில் தளர்வு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல உணவு வழங்க வேண்டும். புதுச்சேரியில் இன்னும் 2000 அறைகள் நமக்கு தேவை. எனவே ஹோட்டல் உரிமையாளர்கள் அதனை கட்ட முன் வர வேண்டும். ஹோட்டல்கள் கட்ட வரும்பொழுது அரசு அதிகாரிகள் உடனடியாக அரசு அனுமதி வழங்குவதில்லை. இது தனக்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. இதனால் பலர் புதுவையில் தொழில் துவங்க முன்வருவது இல்லை. இதனை முறைப்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் புதுவைக்கு 1000 கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தில் இதுவரை 60 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டும்தான் பணிகள் நடைபெற்றுள்ளது. தங்கள் ஆட்சி வந்த பின்னர் தான் 200 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. சேதராப்பட்டில் அரசுக்கு சொந்தமான 750 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் 400 ஏக்கர் நிலத்தை மத்திய அரசுக்கு சுற்றுலாவை மேம்படுத்த கொடுத்தால் 2000 கோடி செலவு செய்ய தயாராக உள்ளனர். இதற்காக அந்த நிலத்தை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடுகளுக்கான மையம் புதுச்சேரியில் சமீபத்திய மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக நிவாரண நிதி வழங்கல் திட்டம் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. துறை தலைவர்கள் மற்றும் CECA ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்த கடினமான காலங்களில் மாணவர்களுடன் தங்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் உதவிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கு உறுதியளிக்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்கள் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தங்களை அணுகலாம் எனவும் உறுதியளித்தனர். தங்கள் மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவ இந்த வாய்ப்பை பெறுவது தங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் காமராஜ் பேசியுள்ளார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் பேசுகையில், கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு தனது உண்மையான உணர்வுகளையும் கல்லூரியின் ஆதரவையும் தெரிவித்துள்ளார். அப்பொழுது கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 21 மாணவர்களுக்கு ரூபாய் 1500 வீதமும் ஒரு மாணவிக்கு ரூபாய் 5000 வீதமும் வழங்கினார். மேலும் அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை தள்ளுபடி செய்ய கல்லூரி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் துரதிருஷ்டவசமாக பெற்றோரை இழந்த இந்த மாணவர்களிடமிருந்து எந்த மேம்பாட்டு கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது எனவும் கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி உழவர்கரை பகுதியில் அவரது படத்திற்கு பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி உழவர்கரை பகுதியில் அவர் திருவுருவப் படத்திற்கு தொகுதி செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணன், ராஜ்பத, பாலகிருஷ்ணன், ஜேம்ஸ், ஞானாம்பிகை, ரஜினி, சுரேஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் திருவள்ளுவர் நகர பகுதியில் முனியாண்டி தலைமையில் திலீப், செல்வன், பிரபு, முருகையன் மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவையில் ரவுடிகள் வீடுகளில் போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். இதில் 12 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. மேலும் வெடிகுண்டு கலாச்சாரமும் தலை தூக்கியுள்ளது. இதை தடுக்க ஆபரேஷன் தெரிசூல் என்ற பெயரில் போலீசார் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சீனியர் போலீஸ் சூப்பர்டென்ட் லோகேஸ்வரன் தலைமையில் போலீஸ் சூப்பர்டென்ட்டுகள் சுபம் கோஷ், சிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர் நாகராஜ், ஜெய்சங்கர், வெங்கடாச்சலபதி மற்றும் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் இன்று மாலை பாரதிபுரம், சண்முகாபுரம் பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனை நடத்தினர். அந்த பகுதிகளில் உள்ள 44 வீடுகளில் ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் ஏதாவது பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை நடத்தினர். மேலும் ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட ரவுடிகள் யாராவது வீடுகளில் பதுங்கி உள்ளனரா என்றும் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த 10 நபர்களை பிடித்து போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் மேற்கு பகுதி போலீஸ் சூப்பர்டென்ட் ரங்கநாதன் தலைமையில் வில்லியனூர் கிருஷ்ணன், ராமு, சப் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, ராஜன், சரண்யா மற்றும் அதிரடி படையினர் கனுமாப்பேட்டை, உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், புதுப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்பொழுது 2 ரவுடிகளை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி அதிமுக சார்பில் பல்வேறு இடங்களில் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மேற்கு மாநில அதிமுக சார்பில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள அவரது திருவுருவப் சிலைக்கு மேற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் கிழக்கு மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தொகுதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று கடற்கரை சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கிழக்கு மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் கிழக்கு மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு மற்றும் கிளை செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. பாக்குமுடையான்பட்டு கால் மார்க்ஸ் படிப்பகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு தொகுதிக்குழு உறுப்பினர் லோகு தலைமை வகித்தார். தொகுதி செயலாளர் முருகன் நடைபெற்ற வேலைகள் சம்பந்தமாக பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஆமு சலீம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சேது செல்வம் ஆகியோர் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பேசினர். மாநில குழு உறுப்பினர் ஹேமலதா, தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன், தொகுதிக்குழு மற்றும் கிளை செயலாளர்கள் சத்தியசீலன், சிவகுமார், செந்தில், வெங்கடேசன், சுப்பராயன், முருகன், சிலம்பரசன் ஆகியோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ஊர்களில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலைகள் சரி செய்யப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 1 மாத கால தொடர் மழையில் சாலைகள் அனைத்தும் மக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் மோசமான நிலையில் இருந்து வருகிறது. இதனால் இந்த சாலையில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாக்கி கை கால் முறிவும் உயிர் சேதமும் ஏற்பட்டு வருகின்றது. எனவே இந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சரி செய்திட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு சார்பில் வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கொக்கு பார்க் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மறைந்த செய்தியாளர் ஜோதி முருகனுக்கு சமூக அமைப்பினர் மற்றும் பத்திரிகையாளர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். ஜோதி வாய்ஸ் யூடியூப் நிறுவனரும் சாதனையாளருமான ஜோதி முருகன் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனிடையே உயிரிழந்த ஜோதி முருகன் உடலுக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் லாஸ்பேட்டை சந்திப்பில் மறைந்த செய்தியாளர் ஜோதி முருகனுக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் சுவாமிநாதன், அழகர், ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் ராஜா, செயலாளர் ஸ்ரீதர், மூத்த செய்தியாளர் ரகுமான் உள்ளிட்ட செய்தியாளர்கள் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி பாமக மாநில செயற்குழு கூட்டம் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாமக மாநில செயற்குழு கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கினார். மாநில ஆலோசனை குழு அமைப்பாளர்கள் வடிவேல், மதியழகன், துரை முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு சிவா வரவேற்றார். மாநில இளைஞர் சங்க செயலாளர் முருகன், புருஷோத்தமன், மீனவர் சங்க உத்ராடன், சமூக முன்னேற்ற சங்க குணசேகர், சீதாராமன், பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நகர பகுதியின் வளர்ச்சிக் குழு, தொகுதி வளர்ச்சிக் குழு போன்று பாமகவின் அனைத்து பொறுப்புகளையும் பலப்படுத்த வளர்ச்சிக் குழு அமைக்கப்படும். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை ஆய்வு செய்து முழுமையான களப்பணிகளை செய்ய வேண்டும். புதுச்சேரியில் அறிவித்த பல திட்டங்கள் முழுமையாக செயல்படாமல் உள்ளதால் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அதில் உள்ள குளறுபடிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பொதுமக்களின் நலனுக்காகத்தான் தடுப்பூசி புதுச்சேரியில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்கள் என மக்களுக்கு புதுச்சேரி செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக வெள்ள நிவாரணப் பொருட்களை துணைநிலை ஆளுநர் தமிழிசை வழங்கினார். சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு, புதுச்சேரி செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். நரிக்குறவர் இன மக்களின் வீடுகளையும் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். அந்த பகுதியில் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அங்கிருந்த குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள், நோட்டுகள் மற்றும் எழுது பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினார். குழந்தைகளுடன் பேசி மகிழ்ந்தார். அதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, நரிக்குறவர் இன மக்களின் வீடுகளை பார்வையிட்டேன். பாழடைந்து இடிந்து போன நிலையில் இருக்கிறது. பெண்கள் கழிப்பறை வசதி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றனர். நிரந்தரமான கழிப்பறைகள் கட்டுவதற்கு முன்பாக ஒரு நடமாடும் கழிப்பறையை உடனடியாக நிறுத்தும்படி அதிகாரிகளிடம் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் நிரந்தரமாக கழிப்பறைகள் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கு பின் வீடுகள் கட்டித்தரப்பட ஏற்பாடு செய்யப்படும். முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி அதற்கான முடிவெடுக்கப்படும். இந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம். புதுச்சேரியில் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது பொதுமக்களின் நலனுக்காகத்தான் புதுச்சேரியில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்திலும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் இருக்கின்றோம். தெலுங்கானாவில் இருந்தாலும் இங்கு நடப்பவற்றை கேட்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். அரசு வட்டாரங்களில் விசாரித்த பொழுது புதுச்சேரியில் தடுப்பூசி பணிகளை வேகப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தேசிய அளவை விட புதுச்சேரியில் தடுப்பூசி போட்டுக் கொண்டோர் எண்ணிக்கை குறைவாக இருப்பதே இம்முடிவுக்கு முக்கிய காரணம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.